இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் மகிமை டிவி நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு சிலுவையில் சிந்திய இரத்தத்தின் மூலமாக நமக்கு கிடைத்த 4வது ஆசீர்வாதம் தெய்வீக சமாதானம். இயேசு இந்த சிலுவை பாடுகளை முடித்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது முதலாவது தம்முடைய தூதர்களுக்கு தோன்றிய பின் கூறிய முதல் வார்த்தை சமாதானம். இந்த சமாதானம் மிக ஒரு முக்கியமான ஒரு ஆசீர்வாதம். ஒரு நாள் ஒரு புதிதாக திருமணம் முடித்த தம்பதியர் என்ன செய்தார்கள் அப்படின்னா, ஒரு ஆற்று பக்கமாக நடந்து கொண்டே போய்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் பேசிக்கொண்டார்கள், நாம் இந்த போட்டை எடுத்துக்கொண்டு இந்த ஆற்றின் அக்கறைக்கு நாம் செல்ல வேண்டியது மிக அவசியம் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு போட்டை எடுத்தாங்க, போனாங்க. அந்த பாதி தூரம் சென்ற பின்பு அது ஒரு பெரிய ஏரியாக இருந்தது. அந்த ஏரியில் அவங்க தாண்டி போகிறதுக்கு முன்பாக ஒரு சிறிய ஓட்டை அந்த படகில் இருந்ததை அவர்கள் கவனிக்காமல் ஏறிவிட்டதால் அந்த ஓட்டையின் மூலமாக அந்த படகினுள் தண்ணீர் வர தொடங்கியது. இதை பார்த்து கொண்டிருந்த அந்த புதிய மனைவி என்ன செய்தாள் அப்படின்னா, கத்தி பார்க்குறா, கதறி பார்க்குறா, சொல்லி பார்க்குற கணவன் எந்த ஒரு ரியாக்ஷன் என்ன செய்யலை, கொடுக்கவே இல்லை. அவளுக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது, உண்மையிலே இவருக்கு காது கேட்குமா, கண்ணு தெரியுமா, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, காவாசி போட்டில் தண்ணி வந்துட்டு என்ன நம்ம அந்த அக்கறைக்கு போக முடியாது, நம்ம மூழ்கி செத்து போக போகிறோம், நம்ம வாழ்க்கையை நான் ஆரம்பிக்கவே இல்லை, இவர் கவலையே படாமல் இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தில் அவர் என்ன செய்றார், பிடித்தான் உலுப்பி, நீர் உண்மையில் உயிரோடு இருக்கிறா, செத்து போயிட்டீரா, உனக்கு கண்ணுக்கு தெரியுமா, காது கேட்குமான்னு சொல்லி என்ன செய்றா, சண்டையிடும்போது அவர் அதுக்கும் பதில் சொல்லவே இல்லை. உடனே அவள் அமைதியாக உட்காந்துருந்தா. திடீர்னு என்ன செய்தார், இந்த கணவன் என்ன செஞ்சாருன்னா, அவர் பாக்கெட்டில் இருக்கிற ஒரு பாக்கெட் கத்தியை வேகமாக உருவினார், மனைவின் கழுத்தில் வேகமாக கொண்டு அப்படியே வச்சார். கொஞ்சம் பக்கத்தில் போனால் கழுத்தில் அறுத்து அந்த இடத்துல இறந்து போகக்கூடிய ஒரு இது. ஆனால் அந்த மனைவியை பார்த்து சிரித்து கொண்டே இருந்தாள். உடனே அந்த கணவன் கேட்டார், நான் இவ்வளவாக நான் செய்த பிறகு நீ ஏன் சிரிக்கிறாய் அப்படின்னு கேட்டார். உடனே இந்த மனைவி சொன்னால், நீங்கள் என்னை எவ்வளவா அன்பு கூறுகிறீங்க, என் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், நிச்சயமாக என்னை கொல்ல மாட்டீங்க, நம்ம வேணால் இந்த போட்டில் மூழ்கி செத்து போனாலும் நீங்கள் கத்தி வச்சு கொன்று என்ன நினச்ச மாட்டீங்க, கொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னேன். உடனே இந்த கணவன் சொன்னார், நானும் இயேசு கிறிஸ்து மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கேன், அவர் என் மேலே அன்பு கூர்ந்தனால இந்த இடத்துலேருந்து நம்ம அக்கறைக்கு செல்லணும்னு அவருடைய தீர்மானம் இருந்தால் கண்டிப்பாக நம்மளை பத்திரமாக என்ன செய்வார், அழைத்து கொண்டு போவார். அந்த விசுவாசம் எனக்கு இருந்தனால தான் நான் கதறலை, நான் தேவனை நோக்கி நான் பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தேன்னு சொன்ன உடனே மனைவிக்கு ரொம்ப ஆச்சரியமாயிட்டு, இவ்வளோ ஒரு நல்ல கணவனை ஏசப்பா எங்களுக்கு தந்திருக்கீங்களேன்னு சொல்லி இருவரும் அந்த இடத்துல அமர்ந்து இருந்துச்சுனாங்க, சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய இருதயத்துக்குள்ள ஒரு மேலான ஒரு சமாதானம் நிரப்பிச்சு, கொஞ்ச நேரத்தில் பார்த்தா இன்னொரு போட்டு எங்கிருந்து வந்துன்னே தெரில, அவங்க 2 பேரையும் பாதுகாப்பாக அழைத்து கொண்டு அக்கறைப்படுத்தினார்கள். அப்போ இந்த சமாதானத்தை தருகிறவர் தேவன். எப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான பிரச்சனையாக இருந்தாலும், துன்பமான நேரமாக இருந்தாலும், அந்த நேரத்தில் நம்மளை பாதுகாக்க தேவனால் மட்டுமே முடியும். அந்த சமாதானத்தை தருகிறவர் தேவன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும்போது, பாலகனாக பிறக்கும்போது தேவதூதர்கள் கொடுத்த செய்தியும் உங்களுக்கு சமாதானம் என்று தான் என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க. அந்த சமாதானத்தை கொண்டு வந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நிறைய வீட்டில் நிறைய பிரச்சனைகள், லாக்டவுன் பீரியடில் நிறைய வீட்டுகளில் வேதனைகள், பணம் இல்லாத பிரச்சனை, வேலையில்லா திண்டாட்டம், இப்படி பல பிரச்சனைகளை சமாதான குறைச்சலால் ஏற்பட்டு வீட்டுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையும் சச்சரவுமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து என்ன சொல்லுகிறான் என்றால், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு சமாதானம் என்று கூறுகிறார். இயேசு சமாதானம் என்று சொல்லும்போது அந்த வீட்டுக்குள் சமாதானம் வருகிறது, தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிறது. ஒரு அருமையான ஒரு கதை ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு அம்மா, அவங்களுக்கு 3 குழந்தைங்க. அவங்க கணவன் இராணுவத்துக்கு வேலைக்கு போயிருந்தார், அவர் திரும்பி வரவே இல்லை, மரித்தாரா உயிரோடு இருந்தாரா அப்படின்னு கூட அவங்களுக்கு தெரில. இப்படிப்பட்ட நேரத்தில் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம், பணமும் அவங்க கணவன்கிட்டருந்து வரல. இந்த சூழ்நிலையில் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், 3 பேருக்கு சாப்பாடு கொடுக்கட்டும், அடுத்த நேரத்துக்கு அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழியே இல்லை. உடனே அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த அம்மா என்ன செஞ்சாங்கன்னா, என்னென்ன தேவையோ அதை ஒரு லிஸ்ட்டில் போட்டு ஜெபம் பண்ணி கடைக்கு என்ன செஞ்சாங்க, விசுவாசத்தோடு அந்த லிஸ்ட்டை கொண்டு போனாங்க.
அந்த லிஸ்ட்டை கொண்டு போய் அந்த கடைக்கார்ட்ட கொடுத்த உடனே அவர் எல்லாத்தையும் எடுத்து போட்டார். எடுத்து போட்டுட்டு சொன்னார், இதற்காக ஏற்கனவே உங்களுக்கு யாரோ பே பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அந்த பொருட்களை கொடுத்து விட்டுட்டாங்க. பாருங்க, இயேசு கிறிஸ்து எவ்வளோ பெரியவர். நாங்கள் விசுவாசித்து அவரிடத்தில் நம்ம அன்பு செலுத்தும் போது நம்ம என்ன செய்கிறோம்? சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறோம். நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். இந்த காலகட்டங்களில் நிறைய பேருக்கு சுகவீனங்கள், பலவீனங்கள், பயங்கள், கலக்கங்கள் நம்மை ஆட்கொள்கின்றது. இந்த கலக்கங்களிலிருந்து, பயங்களிலிருந்து நமக்கு விடுதலை தருகிறவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவருடைய இரத்தம் நமக்கு என்னதை சம்பாதித்து தந்திருக்கிறது என்றால், இந்த சமாதானத்தை நமக்கு சம்பாதித்து தந்திருக்கிறது. இந்த சமாதானம் நம்முடைய இருதயத்திற்குள் வரும்போது சாத்தான் கொண்டு வருகிற கலக்கம், பயம், தேவையற்ற சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தேவன் நீக்கி போட்டு எல்லாவற்றையும் சரி செய்து நம்மை வாழ வைக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். அன்றைக்கு கூட நான் ஒரு சாட்சியை கேட்டேன். ஒரு மனிதனுக்கு பல கோடிக்கு என்ன செய்துச்சான்? கடன் இருந்துச்சான். உடனே ஒரு தெய்வ ஊழியரை பார்த்து, எனக்கு இப்படி இருக்கிறது, நான் அவர்கிட்ட என்ன செஞ்சு சொல்லிட்டு ஒரு ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் செத்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அங்கே ஜெபிக்கும் போது தேவனுடைய சமாதானம் அவருடைய உள்ளத்தை நிரப்பினதுனால போனார். அந்த தெய்வ மனிதர் என்ன செய்தார்? ஜெபத்தின் மூலமாக சொன்னார், உங்களுக்கு ஒரு சிறிய தொழில் தருவேன், அதை நீங்கள் செய்யுங்க, அதை தேவன் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதித்து அனுப்புனார். இவர் அந்த சிறிய தொழிலை தொடங்கி அது அப்படியே பலுகி பெருகி 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 அடுத்த வருடம் அந்த ஊழியரை சந்திக்க வரும்போது அவர் பல கோடிக்கு முன்பு இருந்ததை காட்டிலும் பல மடங்கு ஒரு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை என்ன செய்தார்? தேவன் அவருக்கு கொடுத்தார். கடன்களை எல்லாம் அடக்கி என்ன செய்தார்? வழி வகுத்தார். அப்போது நமக்கு தேவைகள் நமக்கு நிவர்த்தியாக வேண்டும் என்றால் நம்முடைய இருதயத்தை சர்வவல்ல தேவனாகிய சமாதானத்தின் தேவன் நம்மை நிரப்பும் போது நம்மை அவர் அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளில் நம்ம என்ன செய்வார்? வழி நடத்துவார். வாழ்க்கையிலே புயல் வீசினாலும் எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் தேவன் எழும்பி நின்று இறையாதே அமைதியாயிரு என்று சொல்ல நினைச்சவார் கட்டளையிட்டு நம்முடைய வாழ்க்கையை அக்கறைக்கு அமைதியாய் கூட்டிக் கொள்ளக்கூடிய தேவன் நமக்கு சர்வவல்ல இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், இயேசுவே எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தை நாம் உச்சரித்து நாம் கூப்பிடும்போது அந்த இடத்தில் இயேசு இறங்கி வருவார். மகிமையாய் நம்முடைய காரியங்களை செய்வார். உங்களுக்கு மகிமையான விடுதலை அந்த இடத்துல என்ன செய்வார்? தருவார். இயேசு கிறிஸ்து நமக்கு செய்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால் சமாதானம். இந்த சமாதானம் இந்த நாளிலும் உங்கள் வீட்டிற்குள் கடந்து வருவதற்கு நான் இப்பொழுது ஜெபிக்க இருக்கிறேன். அன்புள்ள இயேசுவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தகப்பனே, இந்த மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. அந்த பிள்ளைகளுடைய மனதில் இருக்கிற கலக்கங்கள், பயங்கள், ஏசப்பா தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க ராஜா. சமாதானத்தின் தேவன் அந்த வீட்டுக்குள் நீங்கள் இப்பொழுது கடந்து செல்ல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அந்த பிள்ளைகளோடு நீர் பேசுவீராக, அவங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பீராக, அவங்க வீட்டுக்குள் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நீங்குவதாக தகப்பனே. இயேசுவே, இவர்களுக்காக நீர் சிலுவையில் ரத்தம் சிந்தி இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொடுத்தீரே தகப்பனே. இந்த நேரத்திலே தகப்பனே, தேவனுடைய வல்லமை இந்த குடும்பங்களுக்கு கடந்து செல்லும்படிக்காக ஜெபிக்கிறோம். வேலையில்லா திண்டாட்டம் மறையட்டும் தகப்பனே. பயமும் கலக்கமும் மறையும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்குள்ள அபிரதமாய் முழுமையாய் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உமக்கென்று சாட்சியா எழும்பி ஜீவிக்க கிருபை பாராட்டும்படிக்காக ஜெபிக்கிறோம். தேவனே, நீங்க ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தினோம். ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவை சந்தித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமேன். கர்த்தாவே, நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. எல்லா துதி கனம் மகிமை உமக்கே செலுத்தினோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.